ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரசாங்கட்ஸ் யூடியூப் சேனல். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் வீடியோவை போட தயாராக இருக்கிறோம். உங்களை மீண்டும் நாங்கள் இந்த சேனலுக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு விருப்பமான பிரசாங்கட்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 வின்னர் முத்துக்குமாரன் மற்றும் அவர் வாங்கிய பரிசு தொகை, சம்பளம், அதை பற்றிய ஒரு முழு இன்ஃபர்மேஷன் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிறைய ரசிகர்களுக்கு வந்து இந்த சீசன் எப்படி முடிஞ்சிருக்கு, யாரெல்லாம் டாப் 5 இருந்தாங்க, முத்துக்குமாரன் எப்படி டைட்டில் வின் பண்ணார், இவையெல்லாம் பற்றி நாம் ஒரு சுருக்கமாக இப்போ பார்ப்போம். வீடியோவை முழுமையா பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க guys. சரி, வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் 8ல வந்து ஒரு வலுவான போட்டியாளர் பங்கேற்றனர். ஆரம்பம் முதல் முத்துக்குமார் ஒரு முக்கியமான ஒரு போட்டியாளராகவும் ரசிகராகவும் கவனிக்கப்பட்டார். அவருடைய பேச்சு திறமை, சமூகத்தை புரிந்து கொண்டு நடக்கும் குணம் மற்றும் உண்மையான விளையாட்டு முறையால் அனைவரையும் அவர் ஈர்த்தார். இவரின் செயற்பாடுகள் மட்டுமில்லாம அவரது நகைச்சுவையான பாணியும் நேர்மையான கருத்துக்களும் ரசிகர்களின் மனதில் ஒரு இடம் பிடிச்சிருக்கு. முத்துக்குமாரன் ஒரு நாள் இந்த டைட்டிலை வெல்வார் என ஆரம்பத்திலிருந்து எல்லாராலையும் சொல்லப்பட்டுச்சு. முதல் நாள் இருந்து இறுதி வரை அவர் காட்டிய நிலத்தன்மை மற்றும் தன்னம்பிக்கை தான் அவருடைய இந்த டைட்டில் வின்னருக்கு முதல் காரணம். பிக் பாஸ் நிகழ்ச்சி அதற்கு பெயர் பெற்ற ஒரு உற்சாகமான தருணங்கள் சொல்லணும்னு சொன்னா, உணர்ச்சிகளாகட்டும், சண்டைகளாகட்டும், நட்புகளாகட்டும் என அனைத்தையும் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. முத்துக்குமார் இவைகளை எல்லாவற்றிலும் சரியான முறையில் முன்னோடியாக இருந்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த கோலாகலமான இறுதி நாளில் முத்துக்குமாரன் பிக் பாஸ் 8 டைட்டில் வின் பண்ணாரு. அவருக்கு கோப்பை மட்டும் இல்லாம 40,50,000 பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. இதை கேட்ட போதே பலருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில அவர் வெற்றி பெறவுல கஷ்டப்பட்டிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பரிசு தொகை மட்டும் இல்லாம முத்துக்குமார் இந்த நிகழ்ச்சியில் இருந்து 105 நாளுக்கான சம்பளத்தையும் பெற்றிருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு அவருக்கு 10,000 பேசப்பட்டிருக்கு. 105 நாளுக்கு 10,50,000 என மொத்தமாக சம்பளத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது அவரது தனித்துவமான பங்களிப்பும் உரிய மரியாதையும் கருதப்படுது. முத்துக்குமாரின் வெற்றி அறிவிக்கப்பட்டதுடன் சமூக வலைதளங்களில், அதாவது சோசியல் நெட்வொர்க்ல ட்ரெண்ட் ஆனது. முத்துக்குமார் #வின்னர், பிக் பாஸ் டைட்டில் சீசன் 8 வின்னர் என போன்ற ஹேஷ்டேக்களுடன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. முத்துக்குமாரின் ரசிகர்கள் அவரின் வெற்றியை முழு மனதாக கொண்டாடி வருகின்றனர். ரசிகர் பலரும் கூறியதெல்லாம் முத்துக்குமாரன் மென்மேலும் தகுதியான வின்னர் என்பதுதான். அவரின் பேச்சு திறமையும் அவரது மனதார சிரித்த முகமும் அனைவரும் கவர்ந்தது. இந்த சீசனில் வெற்றி கண்டது என்பதை பற்றி சில நிமிடங்கள் பார்ப்போம். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுத்தும் தருணங்கள், முத்துக்குமார் அடிக்கடி இஷ்டப்பட்டவர்களுடன் மனம் திறந்து பேசும் விதம், அவரது விளையாட்டு நயம், பகிர்ந்து கொள்ளும் மனசு, சக போட்டியாளருடன் அவரின் பகிர்ந்து கொள்ளும் மனநிலையை மற்றவர்களையும் ஈர்த்திருக்கு. முத்துக்குமார் வெற்றி பெற சில முக்கியமான விஷயங்களை நாமும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளலாம். தன்னம்பிக்கை, தனிச்சிறப்பு வெளிப்படுத்துதல், உங்கள் திறமையை பயிற்சி மூலம் மேம்படுத்தி அதை சரியான இடங்களில் வெளிப்படுத்துதல், சிறிய முயற்சிகளுக்கு முக்கியத்துவம், தினசரி டாஸ்களில் கூட முழு மனதுடன் செயல்படுத்தல் என்பவற்றை பார்க்க. உங்கள் கருத்துக்கள் என்ன guys? முத்துக்குமாரன் பற்றி உங்கள் தோன்றியது என்ன? அவரின் வெற்றி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பெரிதும் உற்சாகம் தரும். இன்னும் பல விஷயங்கள் பிக் பாஸ் மட்டுமல்லாமல் முத்துக்குமாரன் பற்றியும் பேசலாம். தனது திறமைக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டு முத்துக்குமார் என்பது அவர் சொல்லும் மெய்யான பாடம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிரசாங்கட்ஸ் யூடியூப் மீண்டும் வரும் புதிய வீடியோக்களுடன் சந்திப்போம். அதுவரை வாழ்க வளமுடன். நன்றி.